Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு ரோஸ் ஃப்ளவரில் டர்சல்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து கிளாத் வந்து எடுத்திருக்கேன். கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லென்த்தாக நம்ம வந்து எடுத்துக்கணும். 2 பீஸாக நம்ம வந்து எடுத்துக்கணும். இதோட விட்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச் வித்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 18 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 2 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்டரில் வந்து கிளாத் வர மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து இதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம வந்து தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து டாசல் வந்து மேக் பண்ணும்போது அந்த பிசுறு வந்து தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்டு பண்ணிக்கலாம். டபுள் ஃபோல்டில் சிங்கிள் ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். அதே மாதிரி இன்னொரு சைடும் ஒரு ஃபோல்டு பண்ணி நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ரைட் சைடு வெளிப்பக்கமாக வர மாதிரி டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம இதில் வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி வைக்க போகிறோம். சுருக்கம் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கலாம். ரொம்ப நெருக்கமாக வைக்க வேண்டாம். கொஞ்சம் கேப் விட்டு குட்டி குட்டியாக நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வைக்கும் போது தான் நமக்கு அந்த டாசல் வந்து மேக் பண்ணுறதுக்கு அழகாக வரும். அதுக்காக இது பார்டர் கிளாத்துங்கிறதுனால கொஞ்சம் திக்காக இருக்குது. நீங்கள் வேறு கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் வரக்கூடிய டர்சலுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம். இனி அடுத்த பக்கம் வர்றதுக்கு அதே சேம் ப்ரொசீஜர்லாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து அது பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அது டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அகெயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த டர்சலுக்கு நம்ம எப்படியெல்லாம் ஸ்டிச்சஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். அதே சேம் ப்ரொசீஜர் தான். ஏன்னா வந்து 2 சைடுமே நம்ம ஒரே மாதிரி தான் டர்சல் வந்து மேக் பண்ணுவோம். நீங்கள் இதை விட நெருக்கமாக வேணும் அப்படின்னா லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு நீங்கள் நெருக்கமாக கூட ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நீடிலில் வந்து த்ரெட் போட்டு எடுத்துக்கோங்க. டபுள் த்ரெட்டாக போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ரோப் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டர்சல் வந்து மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ரெடிமேடாக ரோப் வந்து எடுத்துக்கலாம். கோல்டன் ரோப் இல்லைனா நீங்கள் ப்ளவுஸ் கிளாத்லேயே ஸ்டிச் பண்ணி எடுத்துருப்பீங்கல்ல, அந்த ரோப் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எட்ஜில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து நல்லா ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே நம்ம இனி வந்து கை வச்சு தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஹேண்ட் நீடில் யூஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா மிஷினில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியாது. இனி அகெயின் ஃபோல்டு பண்ணி கொஞ்சம் ஒரு ஃபோல்டுக்கு ஒன் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேண்ட் நீடில் வச்சு ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். ஏன்னா வந்து ரொம்ப சுற்றிட்டு நம்ம பண்ணினாலும் அது வந்து பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம வந்து ஒரு சுற்றினதுக்கப்புறம் லைட்டாக ஸ்டிச்சஸ் கொடுத்து ஃபுல்லாகவே அதை நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபுல் கிளாத்துமே ரவுண்டாக வர்றது வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வரணும். இது ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கு ரோஸ் ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். சரிங்களா? இது வந்து நம்ம மிஷினில் வந்து தைக்க முடியாது. நம்ம ஹேண்ட் நீடில் வச்சு தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும் இந்த டாசல் வந்து மேக் பண்ணுறதுக்கு. 2 டாசலுமே இதே சேம் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுப்போம்.
கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் பண்ணி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். எண்டில் வரும்போதும் நமக்கு எண்டில் வந்து பிசுறு இருக்காது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணனால அதுவுமே நமக்கு வந்து கரெக்டாக நமக்கு வந்து எண்ட்லேயும் நமக்கு வந்து கவர் ஆயிரும். அதே மாதிரி சென்டரில் வந்து நம்ம த்ரெட் கொடுக்கும்போது தான் ஃபுல்லாக சுற்றி முடிக்கும்போது அந்த த்ரெட் வந்து கரெக்டாக அந்த ரோப் வந்து சென்டரில் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா சைடில் எங்கேயாச்சும் வந்துற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிட்டோம். இனி பிசுறு மாதிரி எங்கேயாச்சும் த்ரெட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த மாதிரி நமக்கு ரோஸ் ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக கிடைக்கும். இதே மாதிரி தான் இன்னொரு சைடும் நம்ம வந்து இதே சேம் ப்ரொசீஜரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டே வந்து அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது நமக்கு அழகாக அந்த ரோஸ் மாதிரி நமக்கு வந்து கிடைக்கும். இனி இந்த பக்கம் நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இதே சேம் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டே இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இனி நம்ம வந்து அதுக்கு மேல் பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லீஃப் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு வந்து 3x3 இல்லைனா 3.5 அந்த மாதிரி உங்களுக்கு சைஸ் வந்து என்ன சைஸில் வேணுமோ எடுத்துக்கலாம். நான் 3x3ல எடுத்திருக்கேன். நீங்கள் 3.5 வேணுன்னா 3.5ல கூட நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி அந்த ரோஸோட மேல் பக்கம் நமக்கு வந்து அந்த லீஃப் மாதிரி வரும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் அந்த கிளாத் அப்படியே வச்சுட்டு ஃபோல்டு பண்ணிக்கிறேன். ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கிளாத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரோஸ் ஃப்ளவருக்கு மேலே நமக்கு லீஃப் மாதிரி ரொம்பவே அழகாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உள்ளாடி நம்ம ஹேண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணிப்போம் பார்த்தீங்களா, அது எதுவுமே வெளியே தெரியாது. ரொம்பவே நீட்டாக நமக்கு அது வந்து கவர் ஆகிரும். அதே மாதிரி இன்னொரு சைடும் நம்ம வந்து அந்த டர்சில் வந்து மேக் பண்ணியிருக்கோம்ல, அதில் வச்சுட்டு அந்த கிளாத்தை வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரோஸ் ஃப்ளவர் டர்சில் வந்து மேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேல் பக்கம் அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அந்த க்ரீன் கலர் கிளாத் கொடுத்துருக்கேன்ல, அது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெருசாக வேணும் அப்படின்னா அதோட சைஸ் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வந்துடும். நம்மளோட ரோஸ் ஃப்ளவர் டர்சில் வந்து ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.